ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு வெயிட் லாஸ் அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இது வெள்ளை சோளம், நம்மளோட வெள்ளை சோளம் பாருங்கள். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஏற்கனவே ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் நான். இப்போ இதே கிளாஸில் வந்து இன்னொரு கிளாஸ் போடுறேன் நான். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து அதே கிளாஸில் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து பொட்டுளுந்து எடுத்துக்கிட்டேன். கருப்பு உளுந்து சொல்லுவோம்ல, அந்த பொட்டுளுந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், வெந்தயம் பாருங்கள், இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். போதும், நமக்கு இது போதும் இந்த தோசை மாவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். இது வந்து ஒரு 6 to 7 hours நமக்கு ஊறினா போதும். ஊறிடும் நல்லா. ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றலாம், இட்லி ஊற்றிக்கலாம், மாவாட்டிட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குன்னு வைங்களேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டேன், 2 தடவை கழுவியிருக்கேன். நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வெள்ளை உளுந்து போடுவாங்க. நம்ம கொஞ்சம் டயட்டுக்கும் ஹெல்த்துக்காகவும் நம்ம கொஞ்சம் போடுறதுனால பொட்டு உளுந்து போட்டிருக்கேன். பொட்டு உளுந்து போட்டிருக்கனால நம்ம கர்ப்பப்பைக்கு, நம்மளோட முதுகெலும்புக்கெலாம் ரொம்ப வலுவாக இருக்கும். உங்களுக்கு இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாவு தோசை. உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம மாவாட்டினோம். நம்ம வெள்ளை சோளமும் கருப்புளுந்து சிறிது வெந்தயம் போட்டு மாவாட்டினோம்ல, அந்த மாவு நல்லா ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம். தோசை உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் இட்லி மாவு தோசை விட இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தான் தெரியும். தோசையும் பார்த்திங்கன்னா நார்மல் தோசை மாதிரியே நல்லா தான் வரும். அவங்க பாருங்கள், சூப்பராக வரும். உங்களுக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா கார சட்னி, குழம்பு எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.